அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த கிரேட் செட்டிநாடு கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் மிளகு பால். நம்ம எல்லாத்துக்கும் இருமல் சளியெல்லாம் வரும்போது நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் வர்றது நம்ம தினந்தோறும் பயன்படுத்திக்கிட்டு இருக்க வீட்டிலேயே இருக்கக்கூடிய இயற்கை மருந்தான மஞ்சள், மிளகு, இஞ்சி இதெல்லாம் தான். அந்த வகையில் இந்த மஞ்சள் மிளகு பால் வந்துட்டு சளி, இருமல், தொண்டை வலிக்கெலாம் வந்துட்டு ரொம்பவே நல்லது. இப்போ இந்த பால் செய்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் பால், 2 ஸ்பூன் பனங்கல்கண்டு, சின்ன துண்டு பச்சை மஞ்சள், 15 மிளகு, சின்ன பீஸ் பட்டை, கிராம்பு 1, ஏலக்காய் 1. ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சிக்கலாம். இந்த பால் காய்ச்சிற டயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சளை வந்து தோல் சீவி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரெஷ் மஞ்சளை வந்து நம்ம தோல் சீவும் போதே வந்து கையெல்லாம் மஞ்சள் ஆகும். இதுக்கடுத்து நம்ம ஒரு உரலில் வந்துட்டு எடுத்து வச்சுருக்க ஏலக்காய், கிராம்பு, பட்டை, மிளகு இது எல்லாத்தையும் போட்டு 1-2 இடித்து வச்சுக்குவோம். இப்போ பால் நல்லா பொங்கிருச்சு. இதில் வந்து நம்ம இடித்து வச்சுருக்க ஸ்பைஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 3 to 4 minutes அதை வந்து சிம்லே வச்சு கொதிக்க விடுங்க. அப்போ தான் வந்துட்டு அதில் இருக்க ஃப்ளேவர் ஃபுல்லாக பாலில் இறங்கும். மஞ்சள் வந்து நம்ம கடைசியாக தான் சேர்ப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா மஞ்சளை வந்துட்டு ஃபஸ்ட்டே சேர்த்திங்கன்னா அதில் இருக்க ஃபுல் பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்காம போயிடும். மஞ்சளை சேர்த்தக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இதில் நான் இப்போ மஞ்சளை வந்து துருவி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து நச்சு கூட இதை சேர்த்துக்கலாம். கடைசியாக இப்போ இதில் பனங்கல்கண்டை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 minute போல் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ 1 நிமிஷம் போல் ஆச்சு. அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாலை வடிகட்டிடலாம். அவ்வளோதான், நம்ம மஞ்சள் மிளகு பால் ரெடி. இதை வந்துட்டு சளி, இருமல் எல்லாத்துக்குமே வந்து எடுத்துக்கலாம். ரெகுலராகவே நம்ம வந்துட்டு டெய்லியுமே இதை சாப்பிட்லாம். இப்போ இருமல்லாம் வந்து ஆரம்பிக்கும் போதே ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு 2 நாள் குடித்தோம்னா அது அப்படியே கண்ட்ரோல் ஆயிரும், வறட்டு இருமலாக மாறாமல். அதே மாதிரி ஆஸ்துமா, ஏதாச்சும் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்களுமே வந்துட்டு இதை டெய்லி நைட் எடுத்துக்கிறது நல்லது. அதோடு இதை நைட்டில் எடுத்துக்கும் போது நல்ல தூக்கமும் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.